புதுவை அரசு எவ்வித முன்னறிவிப்பும் இன்றி அவசர காலத்தில் சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தை புதுவை மாநிலத்தின் அரசு பள்ளிகளும் கட்டாயமாக கொண்டு வந்தனர். மாணவர்களுக்கு நல்ல முறையில் கற்றுக் கொடுக்க ஆசிரியர்களுக்கு போதுமான பயிற்சி இல்லாத காரணத்தாலும் அவர்கள் பயிற்சி எடுத்துக்கொள்ள போதுமான கால அவகாசம் கொடுக்கதாலும் அரசு பள்ளி மாணவர்களுக்கு பாடங்களை சரியாக கற்றுக் கொடுக்க முடியாததால் இந்த ஆண்டு 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு சிபிஎஸ்இ பொதுத் தேர்வில் மாணவர்களின் தேர்ச்சி விகிதம் பெரிய அளவில் பாதிக்கப்பட்டது. மேலும் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் பள்ளி மாணவ மாணவிகள் குறைந்த மதிப்பெண்கள் பெற்றுள்ளனர். இவற்றை எல்லாம் மறைத்து இந்த புதுவை அரசு இந்த சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தை கொண்டு வந்தது பெரிய சாதனையை போல் விளம்பரப்படுத்தி வருகின்றனர். புதுவை அரசு அவசர கதியால் அலட்சியமாக அரசு பள்ளி மாணவர்களை பற்றி சிறிதும் கவலைப்படாமல் கொண்டு வந்த இந்த சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தால் பல தனியார் பள்ளிகளில் சமச்சீர் கல்வி திட்டத்தில் பயின்ற மாணவ மாணவிகள் மட்டுமே பயன்பெற வாய்ப்புள்ளது. எனவே இதனை கருத்தில் கொண்டு உயர்கல்விக்காக நடைபெறும் சென்டாக் மாணவர் சேர்க்கையில் புதுவை அரசு சிபிஎஸ்இ தேர்வில் மதிப்பெண் பெற்ற மாணவர்களுக்கு தனியாக சிறப்பு சலுகை அளித்து கூடுதல் இடங்கள் வழங்க வேண்டும் என்று புதுவை அரசு கேட்டுக்கொள்கின்றேன். இதற்கான நடவடிக்கைகளில் புதுவை துணைநிலை ஆளுநர் கவனம் செலுத்த வேண்டும் என புதுச்சேரி மக்கள் பாதுகாப்பு பேரியக்க தலைவர் கரேத்தை வளவன் தெரிவித்துள்ளார்.